இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அவங்க மனசுல ஒண்ணு வச்சிருப்பாங்க, ஆவணங்கள் வேற தேடி போவாங்க, வெளியில வேற ஒரு மேட்டரை லீக் பண்ணி விடுவாங்க. இதுல துரைமுருகன் என்பவர் திமுக பொதுச் செயலாளர் மற்றும் சீனியர் லீடர். அப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படி பேட்டியில் அப்படின்னா, எனக்கு தெரியாது, உங்களுக்கு என்ன தெரியுமோ அதான் எனக்கும் தெரியும், எந்த துறை வந்தாங்கன்னே எனக்கு தெரியாது அப்படின்றாரு. நயினார் நாகேந்திரன் அவரோட பணம் பிடிபட்டது தேர்தல் டைம்ல. அந்த பணம் பிடிபட்ட போது இடி வந்துச்சா உள்ள, அதுவும் சட்டவிரோதம் தானே? அப்படி இல்லை. Repco Home Finance, your dream home awaiting you. இந்த கதிரானந்தோ அல்லது துரைமுருகனோ யாரோ ஒரு வீட்டில் ரெய்டு நடக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு எஃப்ஐஆர் இருக்கணும். அது இல்லாம இடிக்கு வர்றதுக்கான முகாந்திரமே கிடையாது. இந்த பூஞ்சோலையோட நெட்வொர்க்ல எந்த இடம் இதுக்குள்ள வந்திருக்கும் அப்படின்னா, அவர் நிறைய லேண்ட் டீல் பண்றாரு. அதுல இன்டகிரேஷன் கூறு வந்திருக்கலாம். இவங்க ஏவல் நாய் மாதிரி டெல்லி சொன்னா அது செய்ய போறாங்க, இவங்க என்ன உண்மையவா செய்யறாங்க, அதுவும் ஒரு சிக்கல் வரும். எனவே இதுக்கு அடுத்த கட்டம் அவங்க ஒண்ணு பண்ணியே ஆகணும். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம் அவர்களிடம் பேச இருக்கின்றோம். வணக்கம் சார். வணக்கம் கலைச்செல்வி. நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்காங்க சார். இன்னைக்கு காலையிலே ஒரு பரபரப்பான செய்தி என்ன அப்படின்னா, காட்பாடியில திமுக எம்பி கதிரானந்த் அவர்களுடைய வீட்டுல ரெய்டு நடக்கிறது அப்படிங்கிற செய்தி. அங்கதான் துரைமுருகன் அவர்களும் வசித்து வருகிறார். ஆக இந்த விஷயம், இந்த அமலாக்கத்துறையுடைய இந்த ரெய்டு ப்ரொசீஜர் படி வருதா அல்லது அரசியலா? அமலாக்கத்துறையோட ரெய்டு என்பது ஒரு கேஸ் டு கேஸ் எப்போதுமே கிடையாது. அதே மாதிரி குறிப்பிட்ட முகவரியில் வசிக்கும் ஒரு தனிநபருக்கு எதிரானதும் கிடையாது, எப்போதுமே கிடையாது. சர்ச் அண்ட் சீசர், அதாவது பல்வேறு விசாரணைகளின் போது சந்தேகத்துக்குரிய பல தகவல்கள் கிடைக்கும் போது தகவல்களுக்கான அடிப்படை ஆதாரங்களை தேடி, ஆனா பிரிடிகேட் அஃபென்ஸ் இருக்கணுங்க. உதாரணமா ஒரு போலீஸ் ரெய்டு ஒருத்தன் காம்பவுண்ட் சுவர் ஓரமா நடந்து போறான், சுவரேறி குதிச்சிருவானோ அப்படிங்கிற சந்தேகத்தின் அடிப்படையில் ரெய்டு நடத்தலாம், பிடிக்கலாம், கைது செய்யலாம். அது வேற. என்னன்னா பிரிவென்ஷன் அதுல முக்கியம். அதாவது ஒரு குற்றம் நடப்பதற்கு முன்பே தடுக்கணும். ஆனா சிறப்பு புலனாய்வு பிரிவுகள், இப்ப அமலாக்கத்துறை மாதிரியான சிறப்பு புலனாய்வு பிரிவுகளுக்கு குற்றம் நடந்த பிறகுதான் வேலை வரும். இப்போ உதாரணமா PMLA ஆக்ட் இருக்கு, பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட். பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட்னு சொல்றதுனால மணி லாண்டரிங் நடக்கிறதுக்கு முன்பே அதை தடுத்து நிறுத்துவதற்கு அந்த சட்டம் பயன்படுமா? இல்ல. சட்டத்தோட பேர் தான் பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட். மணி லாண்டரிங் நடந்த பிறகுதான் அது வரும். என்னன்னா 3 கூறு அதுல வந்துடும்: பிளேஸ்மெண்ட், லேயரிங், இன்டகிரேஷன். பணம் சட்டவிரோதமாக அல்லது குற்றத்தின் மூலமாக கிடைத்த பணம், ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம். ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கணும், பல இடங்கள்ல அது லேயர் ஆயிருக்கணும். அதுக்கு பிறகு முக்கியமான விஷயம் என்னன்னா, நாட்டோட பொது பொருளாதாரத்தோட அதை இணைக்கிற முயற்சி ஏற்பட்டிருக்கணும். அப்பதானே சலவைங்கிற குற்றம் வரும், பண சலவை. அந்த இடத்துல பொதுப்படையான பேரை நம்ம சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டம்னு வைத்திருந்தாலும் இந்த 3வது கூறு வராம ஈடி உள்ள வர முடியாது. அதுவும் குறிப்பிட்ட சில குற்ற செயல்கள், பிரிடிகேட் அஃபென்ஸ்னு சொல்றோம். PMLA ஆக்ட அட்ராக்ட் பண்ணக்கூடிய குற்றங்கள் இருக்கணும். இப்போ உதாரணமா கதிரானந்தோட முகவரியில அமைச்சர் துரைமுருகனும் வசிக்கிறாரு. துரைமுருகனுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, கதிரானந்த் மீதான குற்றச்சாட்டு மட்டும் அப்படிங்கிற ஒரு வாதத்துக்குள்ள போனோம்னா, இப்போ கதிரானந்த் மீதான குற்றச்சாட்டுக்கு சர்ச் அண்ட் சீசர் பண்றதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு வகையான சாட்டிஸ்பாக்சன் நோட்டு. இந்த இடத்துல பல துறைகள் பல்வேறு விதமா செயல்படும். இப்போ சிபிஐ ஒரு வாரண்ட் போடணும்னா சிபிஐ நீதிமன்றத்துக்கு நீதிபதிகிட்ட கையெழுத்து வாங்கணும். இப்போ இன்கம் டாக்ஸ் வாரண்ட் போடுறதுக்கு முன்னாடி அவங்களோட துறை அதிகாரிகள்கிட்ட அவங்க ஒப்புதல் வாங்கினா போதும். துறை அதிகாரியே வாரண்ட் போட்டுருவாரு. என்னன்னா சாட்டிஸ்பாக்சன் நோட். இடி ஒர்க் பண்ணும்போது இடியோட ஒரு நோட்டு ஒன்று தேவைப்படும்.
அந்த இசிஐஆர் போட்ட பிறகுதான் இவங்க உள்ள வருவாங்க. அதுக்கு முன்கூட்டியே ஒரு ஸ்டேஜில் எஃப்ஐஆர்கள் டவுன்லோடு. இப்போ எல்லா துறைகளும் ஏதாவது ஒரு எஃப்ஐஆர் போடும். அந்த எஃப்ஐஆரை வந்து காமன் போர்ட்டல்ல இருந்து டவுன்லோடு பண்ணி பிஎம்எல் ஆக்ட் அட்ராக்ட் ஆகுதா, இது முக்கியம். அப்போ இந்த கதிரானந்தோ அல்லது துரைமுருகனோ யாரோ ஒரு வீட்டில் ரெய்டு நடக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு எஃப்ஐஆர் இருக்கணும். அது இல்லாம வந்து இடிக்கு வர்றதுக்கான முகாந்திரமே கிடையாது. இதுல வந்து கான்கிரீட்டா ஏதாவது ஒரு ஈவெண்ட் இல்லாம உள்ள வர முடியாது. வழக்கு நடக்குது, கன்விக்ஷன் ஆகுது, ஆவல, அது வேற விஷயம். அப்போ துரைமுருகன், கதிரானந்த் இவங்க சம்பந்தப்பட்ட வழக்குகள்ல இதுக்கு முந்தைய வழக்கு 2019 தேர்தல் காலத்துல கிட்டத்தட்ட 11 கோடி ரூபாய். இந்த 11 கோடி ரூபாய் பணம், இந்த பணம் வந்து 2019 வரும்போது, இப்போ உதாரணமா நயினார் நாகேந்திரன் அவரோட பணம் வந்து பிடிபட்டது தேர்தல் டைம்ல. அந்த பணம் பிடிபட்ட போது இடி வந்துச்சா உள்ள, அதுவும் சட்டவிரோதம் தானே? அப்படி இல்லை. என்னன்னா இதுல வந்து இடி ஏன் உள்ள வந்ததுன்னா, உதாரணமா இந்த தேர்தல் நேரத்தில் பிடிபட்ட பணம் 11 கோடி ரூபாய், அதாவது பூஞ்சோல, கதிரானந்த் இவங்க சம்பந்தப்பட்ட பணம் அந்த தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டதெல்லாம் நமக்கு தெரியும். ஏன்னா 2016 டிமானிட்டைசேஷன் கொண்டு வராங்க. அதாவது பண மதிப்பிழப்பு. அதுல 500-1000 ரூபாய் பணம் வந்து மதிப்பிழப்பு செய்யப்பட்டது. மதிப்பிழப்பு செய்யப்பட்ட பணத்தை சட்டவிரோதமா தவறான கணக்கு காட்டி 200 ரூபாயா மாத்தப்பட்டு அதுக்கு பேங்க் மேனேஜர்கள் துணை இருந்தாங்கிறது தான் அந்த பழைய ஒரிஜினல் எஃப்ஐஆர். அதுல ஒரு சில பேங்க் மேனேஜர்கள் பேரு இது எல்லாமே அதுல இருக்கு. அதோட நீட்சியா இது அப்படின்னு பார்த்தா, நான் என்னோட நண்பர்கள்ட்ட விசாரிச்சேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அது மட்டும் காரணமா இருக்காது. ஏற்கனவே வந்து செப்டம்பர் மாசம் 2023 அதுல வந்து மணல், அதாவது தமிழ்நாட்டில் மணல் குவாரி நடத்துவதற்கான முறைகேடுகள் இது குறித்து வந்து இடி அந்த சட்டவிரோத பண பரிமாற்றம் மூலமாக நடத்தப்பட்ட இந்த இன்டகிரேஷன் இது பற்றி இடி விசாரிச்சது. அது ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் இன்வால்வ்டு. அதனால வந்து சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஒரு தடை வாங்கினாங்க. தடையை வந்து சுப்ரீம் கோர்ட்ல இடி உடைச்சது. அதுக்கு பிறகு பல சம்பவங்கள் நடந்தது. அதோட நீட்சியாக இது இருக்கலாம் என்பது அவர்கள் கருத்து. ஆனா சார், இப்போ இந்த விஷயத்துல பார்த்தோம்னா 2019 நீங்க சொன்ன மாதிரி தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டது, 200 ரூபாய் அடங்கிய அந்த கட்டுக்கட்டா பணம் அதை கைப்பற்றப்பட்டது. இன்னும் சொல்ல போனா வாக்காளர்களுடைய விவரங்கள் அடங்கிய அந்த இதெல்லாம் வந்து லேபிள் ஒட்டி அதெல்லாம் வந்து கைப்பற்றப்பட்டது அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வந்தது. இப்ப அந்த கேஸ்ல தானே இப்ப அடுத்து வந்து ஃபாலோ அப்ல உங்களுக்கு இடி இருக்கிறாங்க. இப்ப திடீர்னு இங்க மணல் அப்படின்னா இது எதுல சம்பந்தமாகுது? இது நீர்ப்பாசனத்துறை, துரைமுருகன் அவர்கள் சம்பந்தப்பட்டது தானே? அதாவது எலக்டோரல் கிரைம் அல்லது எலெக்ஷன் டைம்ல பண பரிமாற்றம், இதுல வந்து ஏதாவது ஒரு வகையில தேர்தல் ஆணையம் இன்வால்வ் ஆகும். அப்படி தேர்தல் ஆணையம் இன்வால்வ் ஆனா தான் அந்த தேர்தல் போஸ்ட்போன் ஆகும். வேலூர் தேர்தல் போஸ்ட்போன் ஆனது. ஆனா அது எக்ஸாக்டா வந்து பிரிடிகேட் அஃபென்ஸா மாறுமாங்கிறது ரொம்ப சந்தேகத்துக்கிடமான ஒரு விஷயங்க. அந்த இடத்துல பிரிடிகேட் அஃபென்ஸா மாத்தணும் அப்படின்னா இந்த 200 ரூபாய் பணம் 200 ரூபாய் பணமா மாத்தினதுல பேங்க் மேனேஜர்கள் தொடர்பு இப்படிதான். அப்படின்னா அது கொஞ்சம் வேற மாதிரி தெரியுது. இதுல துரைமுருகன் என்பவர் திமுக பொதுச் செயலாளர் மற்றும் சீனியர் லீடர். அப்போ அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படி பேட்டியில அப்படின்னா, எனக்கு தெரியாது, உங்களுக்கு என்ன தெரியுமோ அதான் எனக்கும் தெரியும், எந்த துறை வந்தாங்கன்னே எனக்கு தெரியாது அப்படின்றாரு. அது நம்புற மாதிரி இல்லை. என்ன காரணம்னா, நீங்க ஒரு சர்ச் அண்ட் சீசர் போடுறதுக்கு முன்னாடி நாங்க எந்த துறையில வந்திருக்கோம்னு அவங்க சொல்லிட்டு தான் செய்ய முடியும், வேற வழியே கிடையாது. அப்போ துறை எதுன்னு தெரியும், துறை இடி தான் ஷூரா. இடி எதுக்காக வந்திருக்காங்க? இடி வந்து இன்னென்ன கேஸுக்காக தான் நாங்க வந்தோம்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது போக ரெய்டு வந்து சைமல்டேனியஸா வேற என்னென்ன இடங்கள்ல நடந்தது இதை வச்சுதான் இதை நம்ம யூகிக்க முடியும். சைமல்டேனியஸா ரெய்டு நடக்கும்போது சம்பந்தப்பட்ட பேங்கோட ரெய்டு, பேங்க் மேனேஜர் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் வந்து ஏற்கனவே முடிஞ்சு போன விஷயம். அங்க புது ரெய்டு கிடையாது. ஏன்னா அந்த ரெய்டுல 200 ரூபாயா மாத்தினது அது தனியா ஒரு வழக்கு ஓடிட்டே தான் இருக்கு தொடர்ந்து. இப்போ இதுல சம்பந்தப்பட்ட பூஞ்சோலை
அப்போ பிளேஸ்மெண்ட், லேயரிங், இன்டகிரேஷன் 3 கூறுல இன்டகிரேஷன் கூறுல யாரெல்லாம் இருக்காங்க? திடீர்னு ஒரு 1000 கோடி ரூபாய் பணத்தை சட்டவிரோதமா பெற்று உடனடியா அதை வந்து நாட்டோட பொது பொருளாதாரத்தோட ஒருவரோ இருவரோ இணைக்க முடியாது. அதுக்கு ஒரு நெட்வொர்க் வேணும். அந்த நெட்வொர்க் நம்ம ரிலேட்டிவ் நெட்வொர்க்காக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் நெட்வொர்க்காக இருக்கலாம், இல்லை நம்மளோட அசோசியேட்ஸ் நெட்வொர்க்காக இருக்கலாம். இந்த பூஞ்சோலையோட நெட்வொர்க்ல எந்த இடம் இதுக்குள்ள வந்திருக்கும் அப்படின்னா, அவர் வந்து நிறைய லேண்ட் டீல் பண்றாரு. அதுல வந்து இன்டகிரேஷன் கூறு வந்திருக்கலாம். ஆனா மணல் மேட்டர்ல இடி வந்து ஏற்கனவே ஐஐடி கான்பூரோட சேர்ந்து அவங்க வந்து நிறைய சயின்டிபிக்கா பண்ணி ஆதாரங்கள் வச்சிருக்காங்க. இது எப்படி இது வெளியில வந்ததுன்னா, ஒரு குறிப்பிட்ட குவான்டிட்டி மணல் எடுக்கப்பட்டதாக குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான பில்லு போடப்படுது. நீங்க வந்து தமிழ்நாடு சாண்டு நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த இணையதளத்துக்கு போனீங்கன்னா, வாட்டர் ரிசோர்சஸ் மினிஸ்ட்ரியோட இணையதளம், அதுல நீங்க வந்து பதிவு பண்ணுவீங்க. உங்களுக்கு வந்து ஒரு பணம் கேட்கிற நடைமுறையெல்லாம் முடிஞ்சு ஒரு பில்லு கிரியேட் ஆகும். அந்த பில்ல ஒரு QR கோடு இருக்கும். இந்த QR கோடு இல்லாம நீங்க வந்து தமிழ்நாட்டில் ஒப்புதல் பெற்ற கான்ட்ராக்டர்கள்ட்ட இருந்து மணல் வாங்க முடியாது. அப்போ போலி பில்லு கிரியேட் பண்றதுக்கு போலி QR கோடு வந்துடும். போலி QR கோடு வரும்போது டெக்னாலஜி ஆக்டுக்குள்ளேயும் சேர்ந்து அந்த குற்றம் வந்துடும். போலி QR கோடு இல்லாம போலி பில்லு வரவே முடியாது. ஏன்னா QR கோடு வேணும். அப்போ இவங்க QR கோடை வந்து இந்த ஐஐடி கான்பூர் இவங்க மூலமா கிராக் பண்ணியிருக்காங்க. கிராக் பண்ணும்போது வந்து LIDR, அதாவது லைட் டிடெக்டர் அண்ட் ரேஞ்சிங் சர்வே என்பதன் மூலமாக, அது ஒரு டெக்னாலஜி, அதன் மூலமாக எவ்வளவு சாண்ட் வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத இடி வந்து ஒரு அசஸ்மெண்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் ட்ரோன்ஸ் மூலமாக, அதுக்கு பிறகு பேத்திமெட்ரிக் அனாலிசிஸ்னு ஒரு அனாலிசிஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் சேட்டலைட் இமேஜரிங் பொசிஷன், சேட்டலைட் இமேஜரி, அதாவது சேட்டலைட் மூலமா வரைபடங்கள். இப்போ இதுல இருந்து ரஃப் எஸ்டிமேட்டா இவ்வளவு சாண்ட் வந்து தமிழ்நாட்டில் எடுக்கப்பட்டிருக்கிறது, யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. எப்படி எடுத்தாங்க? இவ்வளவு சாண்ட் எடுக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று வேணும் இல்லையா? அதுக்கு அவங்க என்ன டேட்டா கொண்டு வராங்க அப்படின்னா, மணலை எடுக்கிற எந்திரங்கள், அது இந்தியாவிலே 2-3 நிறுவனங்கள் தான் பெரிய கனரக எந்திரங்களை வந்து தயார் பண்றாங்க. உதாரணமா நமக்கெல்லாம் நல்லா தெரிஞ்ச ஜேசிபி எந்திரத்து பேரே ஜேசிபின்னு ஆயிடுச்சு. ஆனா அது ஒரு கம்பெனியோட பேரு. அதுக்கு பிறகு இன்னொரு பெரிய கம்பெனி, இதே மாதிரியான கம்பெனி வந்து அது பேரு கெட்டல்கோங்கிற கம்பெனி. அது எனக்கு அது பேர் சரியா விளங்கல. ஜேசிபி எனக்கு நல்லா தெரியும். அப்ப இந்த கம்பெனி வந்து இந்தியா முழுவதும் எத்தனை கனரக இயந்திரங்களை சப்ளை பண்ணிருக்குங்கிற டேட்டா எடுக்கும்போது தமிழ்நாட்டுக்கு 273 மிஷின் வந்திருக்கு. 271 மிஷினும் வெறும் 3 மணல் அள்ளுற கான்ட்ராக்டர்களுக்கு தான் வந்திருக்கு. அப்போ அதை வச்சு இவ்வளவு மணல் எடுக்கப்பட்டிருக்குங்கிற ஒரு யூகத்துக்கு வரும்போதுதான் இந்த சர்க்கிள் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. எனவே இது மணல் தொடர்பானதுதான் என்பதுதான் இதுல பேச்சு. இல்ல அதுதான் சார். இப்போ அந்த கிளாரிட்டியா அவங்க கொடுக்க மாட்டாங்களா? இடி வந்து எதுக்கு வந்திருக்கும் தொடர்புடையவர்கள்ட்டையாவது? ஏன்னா எதிரால அப்படின்னு தெரியாமையே இருக்குமா? அப்ப மணல் அப்படிங்கிற விஷயத்திலேயோ அல்லது எங்க MP கதிரானந்த் விஷயமா, எதுக்காக இடி அப்படிங்கிறது தெரியாமையேவா உள்ள வருவாங்க? தொடர்புடையவர்களுக்கு தெரியுதா? இல்ல, அப்போ நீங்க கேட்கிற கேள்வி என்னன்னா, இடி ஆபீசர் வர்றாரு, ஐயா மணல் மேட்டருக்காக தான் உங்களை சர்ச் பண்றோம் அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எங்ககிட்ட நிறைய மெட்டீரியல் இருக்கு, மெட்டீரியலுக்கான ஆதாரங்களை அவங்க தேடுறாங்க. ஆதாரங்கள் இதெல்லாம் வீட்டில் வச்சிருப்பாங்களா? அதெல்லாம் தெரியாது. அது யாருமே வச்சிருக்க மாட்டாங்க. துரைமுருகனோ இல்லைன்னா கதிரானந்தோ அவங்க வீட்டுக்குள்ளேயே இந்த ஆதாரம்னு சொல்லி பீரோ உடைச்சா ஆதாரம் கிடைக்குமா? அது சினிமாவில் தான் கிடைக்கும். ஆனா இது சைமல்டேனியஸா ரெய்டு பண்ணும்போது மொத்தத்துல ஹேண்டில் ஆன பணத்தோட அளவு, அந்த அளவு, இப்போ உதாரணமா ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் நடத்துறாங்க. இன்ஜினியரிங் காலேஜ் மூலமா இந்த பணம் பரிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறதுனா அது வந்து அந்த 3வது கூரை சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். அது மட்டுமே உங்களுக்கு போதும். மேலும் இதை அடுத்த கட்ட எந்த ஒரு வழக்கை நகர்த்துறதா இருந்தாலும் நியாயமான கேள்வி கோர்ட் என்ன கேட்கும்னா, நீங்க ரெய்டு நடத்தி இதுக்கான ஆதாரங்களை வச்சிருக்கிறீங்களாங்கிற கேள்வியை கேட்கும். அதுக்காகவும் பல நேரங்களில் ரெய்டு நடத்தப்படுவது உண்டு. அதாவது மியர் சட்டத்தை திருப்திப்படுத்துவதற்காகவும் ரெய்டு நடத்தப்படுவது உண்டு. அப்போ இதுல வந்து ரெய்டே நடத்தாம இப்படி இதெல்லாம் செய்யறது மூலமா என்ன கிடைக்குது? சம்பந்தப்பட்டவர்களுக்கு அரசியல் ரீதியாக ஒரு தலைக்குனிவு ஏற்படுது இல்லையா? இப்போ ரெய்டு பல பேர் பல விதமா பேசுவாங்க. ஒரு சீனியர் லீடர், அவரோட மகன், அவர் MP-யா இருக்காரு, நடப்பு MP-யா இருக்காரு.
அப்போ இயல்பாக அவங்களுக்கு அரசியல் ரீதியான பின்னடைவு ஏற்படுது. ஒரு வருஷத்துல தேர்தல் வரப்போகுது. ரூலிங் பார்ட்டிக்கும் இது வந்து தொல்லையை ஏற்படுத்தும். பிஜேபிக்கும் ரூலிங் பார்ட்டிக்கு இடையில எப்போதுமே டக் ஆஃப் வார் ஓடிக்கிட்டே இருக்கு, மத்திய ஆளுங்கட்சிக்கும் மாநில ஆளுங்கட்சிக்கு இடையில. ஸோ இதெல்லாம் அரசியல் தான். அப்போ ஈடிக்கு இதுல ஒரு பின்னடைவு இருக்கு. என்னன்னா, இவங்க ஏவல் நாய் மாதிரி டெல்லி சொன்னா அது செய்ய போறாங்க, இவங்க என்ன உண்மையவா செய்யறாங்க, அதுவும் ஒரு சிக்கல் வரும். எனவே இதுக்கு அடுத்த கட்டம் அவங்க ஒண்ணு பண்ணியே ஆகணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுல கிடைத்த எல்லா விதமான எவிடன்ஸ்கள் அல்லது வந்து இந்த அசோசியேட்ஸ் மூலமா கிடைத்த தகவல்கள் இது எல்லாத்தையும் அவங்க திரட்டி ஒரு நோட்டு போட்டாகணும். அந்த நோட்டு அவங்க யாருக்கு போடுவாங்கன்னா, அங்கே அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே ஒரு ஹையர் அத்தாரிட்டி இருக்காங்க, 3 பேர் கொண்ட ஒரு கமிட்டி. அந்த கமிட்டிகிட்ட தான் இவங்க கொடுப்பாங்க, சீல்கிடப்பட்ட கவர்ல கொடுத்துருவாங்க. அதை எப்ப பிரிப்பாங்க அப்படின்னா, கோர்ட்டுக்கு மேட்ரு வரும் பாத்தீங்களா, அப்பதான் பிரிப்பாங்க. இப்ப இதுல வந்து அரஸ்ட் நடந்தால், இப்போ உதாரணமா இன்னைக்கு வந்து ஒரு அரஸ்ட் நடக்குது. இப்போ துரைமுருகனை கைது பண்ண மாட்டாங்க, இல்லைன்னா கதிரானந்த கைது பண்ண மாட்டாங்க. ஆனா கீழே இருக்கிற அசோசியேட்ஸ் அரஸ்ட் நடத்தலாம் இல்லையா? அப்படி அரஸ்ட் நடந்தாங்கன்னா இதை உடனடியாக நீதிமன்றத்துக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு சட்ட கட்டாயமும் ஈடிக்கு வரும். சரி, இப்போ ஈடி சொல்றீங்களா சார், ஈடி வருது. இப்ப ஈடிக்கு கூட இந்த மணல் தொடர்பான விவகாரங்களுக்காகவே வருதுன்னு வச்சுட்டா கூட நேரடியா ஈடி வந்துருமா? இப்ப நம்ம 2019 கேஸ்லயே பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஐடி தான் வந்தாங்க, அவங்கதான் இதெல்லாம் கைப்பற்றுறாங்க, அதோட தொடர்புடையது அப்படின்னு ஈடி வந்து வழக்கு பதிவு பண்ணி வருவாங்க, மணி லாண்டரிங் நடந்திருக்கான்னு பார்ப்பாங்க. இப்ப இதுல டைரக்டா ஈடி உள்ள வர முடியுமா? இதுக்கு முன்னாடி ஏதாவது நடவடிக்கைகள் இருக்குமா? எப்போதுமே ஈடி டைரக்டா வர முடியாதுங்க. என்ன காரணம்னா, ஈடி நடைமுறைப்படுத்துகிற ஒரே சட்டம் வந்து பிஎம்எல்ஏ மட்டும்தான். அப்போ இயல்பாகவே ஒரு ஐடிஓ அல்லது ஈவன் நம்ம ஸ்டேட் போலீஸ் போடுற எஃப்ஐஆரோ ஏதோ ஒன்று இருந்த பிறகுதான் ஈடி வந்து அதை எடுத்து அதை ஈஸியாக போடணும் அவங்க. ஸோ அதுல வந்து உண்மையிலே ஈடிக்கான ரோல் வந்து பல வகையில் லிமிட்டடு. அப்போ துரைமுருகன் கதிரானந்த் வீட்டில் ஒரு இடி ஆபீசர்ஸ் வந்து இவ்வளவு பேர் குழுமி இருக்கிறாங்கன்னா இந்தியா முழுவதும் ஒரு பரபரப்பு ஏற்படும். அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாம இருக்கிறதுக்கு வழி இல்லை. இப்போ உதாரணமா அரவிந்த் கெஜ்ரிவால் ரைடு, இல்லை நம்ம பார்த்த ஹேமந்த் சோரன் ரைடு, ஃபெயிலியர் ரைடும் இருக்கு. நம்ம நினைக்கிற மாதிரி வெறுமனே 2019 வழக்கோட நீட்சி தான் அப்படின்னாலும் கிடைத்த ஆதாரங்கள் 2023 மணலையும் காட்டுது அப்படின்னு அவங்க கொண்டு வரலாம். ஏன்னா துரைமுருகன் கதிரானந்த ரைடை மட்டும் நம்ம பிரதானப்படுத்துவோம், கீழே இருக்கிற மற்றவங்களோட ரைடை வந்து நம்ம பிரதானப்படுத்த மாட்டோம். செந்தில் பாலாஜி மாதிரி செந்தில் பாலாஜிக்கு வந்தாங்களே அந்த கேஸுக்கு வந்துட்டு தானே மணி லாண்டரிக்கு பார்த்தாங்க, தொடர்புடைய ஆவணங்கள். பொதுவாக அவங்க மனசுல ஒண்ணு வச்சிருப்பாங்க, ஆவணங்கள் வேற தேடி போவாங்க, வெளியில வந்து வேற ஒரு மேட்டரை லீக் பண்ணி விடுவாங்க. இது வந்து எல்லா சிறப்பு புலனாய்வு பிரிவுகளும் கடைபிடிக்கிற உத்தி தான். அப்போ மணி லாண்டரிங் என்பது 2019 எலெக்ஷன் டைம்ல பிடிபட்ட பணம் அதுல 200 ரூபாயா மாத்தினது நேரடியா மணி லாண்டரிங்ல வராது. அதான் அதோட சிக்கல். ஏன்னா அது வந்து ஒரு வகையில டிமானிட்டைசேஷனோட நோக்கத்துக்கு எதிரானது. டிமானிட்டைசேஷன் கருப்பு பணம் நடமாட்டத்தை தடுத்தல். 200 ரூபாயா நீங்க மாத்தும் போது அந்த நோக்கத்தை சிதைக்கிறீங்க. இது வேற மாதிரியான குற்றச்சாட்டு. டைரக்டா பிரிடிகேட் அஃபென்ஸ் வந்து இதுல பிஎம்எல்ஏ கீழே எந்த அளவுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகுங்கிறது அது சட்ட ரீதியா தான் நம்ம பேசணும். ஆனா மணல் என்று வரும்போது அதுல ஃபேக் பில்லு, ஃபேக் கியூஆர் கோடு, ஜிஎஸ்டி எவேஷன் இவ்வளவும் வந்துருது. அப்போ அதை மனசுல வச்சுக்கிட்டு இங்க வந்து ரெய்டு வந்திருக்கலாம். ஏன்னா சுப்ரீம் கோர்ட்ல ரெய்டு நடத்துறதுக்கான அந்த தடையெல்லாம் எடுத்துட்டாங்க. ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் இருக்காங்க நிறைய பேர், அவங்க வந்து அவங்க அனுமதி கொடுக்காம நம்ம வந்து மணல் எடுக்க முடியாது. ஸோ அவங்கள இந்த வளையத்துக்குள்ள கொண்டு வர்றது நோக்கமா இருக்கலாம். அப்படி கொண்டு வரும்போது அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன வரும்னா, ஐஏஎஸ் ஆபீசரோட நம்பிக்கை வந்து பாழ்படும். இப்படியான பல நோக்கங்கள் இதுல இருக்கு. இப்போ 2019 கதிரானந்த் எம்பி வழக்குக்காக உள்ள வர்றாங்க. ஆனா அந்த மணல் விவகாரத்தை அவங்க மனசுல வச்சிருக்காங்க. நாளைக்கு அதை கூட இதுல வந்து இணைக்கலாம், மணி லாண்டரிங்கா இணைக்கலாம். அப்படி பார்க்கும்போது இப்ப கதிரானந்த் மட்டும் கிடையாது, துரைமுருகனும் வந்து அடுத்த கட்டத்துக்கு இந்த வட்டத்துக்குள்ள வருவார் இல்லையா? ஈடி வந்து அவங்க கையில இருக்கிற ஆவணம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஆவணத்தை கூட இதுல கொண்டு வந்து லிங்க் பண்ண முடியும். அது வந்து புலனாய்வு பிரிவுகளுக்கு இருக்கிற வசதி. துரைமுருகன் வீட்டுல இன்னொரு மினிஸ்டர் சம்பந்தமான ஒரு ஆவணம் இருந்தா அந்த மினிஸ்டர் இந்த வளையத்துக்குள்ள கொண்டு வர முடியும் இல்லையா? இது வந்து அந்த பிஎம்எல்ஏ ஆக்ட் ரொம்ப வந்து அது ஒரு என்ன சொல்ல, அது ஒரு ட்ரக்கோனியன் ஆக்ட், ஒரு கருப்பு சட்டம் தான். அது சாதாரணமான
ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கிடைக்கிற பாதுகாப்போ இல்லைன்னா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நீதி பரிபாலனமோ அதுல எப்போதுமே கிடையாதுங்க. எல்லா கரப்ஷனும் அப்படிதான். குண்டாஸ் ஆக்டும் அதே தான். குண்டாஸ் ஆக்ட்ல தூக்கி போடும்போது அதே தான். அது ஸ்டேட் கவர்மெண்ட் மிஸ்யூஸ் பண்ற ஆக்ட், இது சென்ட்ரல் கவர்மெண்ட் மிஸ்யூஸ் பண்ற ஆக்ட். ஆனால் தேர்தல் நேரம் இன்னும் 1 வருஷம் தான் தேர்தல் நேரம் இருக்கு, அதுக்குள்ள இதை வரிசையா பில்டப் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த அரசியல் சந்தேகங்கள் நமக்கு வருது. சரி, இதுல இன்னொரு மினிஸ்டர் இருந்தா கூட சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறீங்க. அவரை பத்தின தகவல்களை எடுக்கிறதுக்கும் அந்த மாதிரி ஏதாவது வேற யாரையும் கார்னர் பண்ணி கூட திமுக லிஸ்ட் போட்டு வச்சிருக்காங்களா பாஜக? பாஜகன்னு சொல்ல முடியாதுங்க. அதாவது இதுல மணல் என்பதே வந்து 3 பேர் தாங்க தமிழ்நாடு பூரா கண்ட்ரோல் பண்றாங்க. 3 பேர். மொத்தம் 28 சாண்ட் மைன் இருக்கு. இந்த 3 பேரும் வந்து எனக்கு தெரிஞ்ச இவங்க வந்து எல்லா ஆட்சியிலும் இவங்க தான் இருக்காங்க. அப்ப இந்த 3 பேரையும் 3 பேரோட அசோசியேட் இருப்பாங்க. நெட்வொர்க் தான். இந்த 3 பேரு 30 பேரை கீழே வச்சிருப்பாங்க. அந்த 30 பேர் 300 பேரை கீழே வச்சிருப்பாங்க இல்லைங்களா? அப்ப சைமல்டேனியஸ் ரைடு தமிழ்நாட்டுல வேற எங்கெல்லாம் நடந்தது நம்மகிட்ட உண்மையிலேயே பர்டிகுலர்ஸ் கிடையாது இன்னைய தேதிக்கு. அப்ப எங்க இருந்து வேணாலும் ஒரு ஆவணத்தை இவங்க கொண்டு வர முடியும். ஒரு மாவட்டம், அந்த மாவட்டத்துல ஒரு அமைச்சர் இருக்காரு. அந்த அமைச்சர் வந்து ஏதோ ஒரு வகையில இதுக்குள்ள லிங்க் ஆகிறாரு. இல்லைன்னா இந்த அசோசியேட் வேற ஒரு பிசினஸ்ல அந்த அமைச்சரோட லிங்க் ஆயிருக்கான். அப்பவும் இது வரும். துரைமுருகன் அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்பு ஒரு சாதாரண அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய சந்திப்பா எடுத்துக்கிறதா, இங்க ரெய்டு நடக்கிற சமயத்துல இந்த சந்திப்பு நடந்திருக்கிறது நம்ம லிங்க் பண்ணி பார்க்கணும். லிங்க் பண்ணி தான் பார்க்கணும். என்ன காரணம்னா, ஆர்டினரியான சந்திப்புகளுங்கிறது வேற. ரெய்டு வந்து ஒரு மிகப்பெரிய ஜோல்ட் ஏற்படுத்தி இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஈவன் அது ஃபார் தட் மேட்டர் செந்தில் பாலாஜி அளவுக்கு ஏன் வந்து பெரிய அளவுக்கான ஒரு அதிர்ச்சியா பார்க்கப்படலைன்னா அந்த கைது நடவடிக்கைகள் இப்போதைக்கு இல்லைங்கிறதுனால. ரெண்டாவது, செந்தில் பாலாஜி விவகாரத்துல இடி நிறைய தவறு பண்ணுச்சு. உதாரணமா அவரோட இன்ட்ரகேஷன், லாங் இன்ட்ரகேஷன், அதெல்லாம் இன்னைக்கு தேதிக்கு அப்படிலாம் செய்ய முடியாதுங்க. சுப்ரீம் கோர்ட் பல தடைகளை போட்டுருச்சு. எனவே இது வந்து ப்ரொஃபஷனலா நடக்கிற மாதிரி தெரியுது பார்த்தா. ரொம்ப ப்ரொஃபஷனலா மெத்தாடிக்கலா. ஏற்கனவே அவங்க பாடம் கத்திருப்பாங்கல்ல, கடந்த சில வருடங்கள்ல இடி குட்டு நிறைய பாடம் வச்சிருப்பாங்க. அந்த பாடங்களை எல்லாம் ஒரு அடிப்படையா கொண்ட ரைடு மாதிரி தெரியுது. அதனாலதான் துரைமுருகன் உடனே போய் முதலமைச்சரை சந்தித்திருக்கிறார். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இதுக்கு அடுத்தாப்புல பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் வருதான்னு நம்ம பார்க்கணும். இதெல்லாம் அரசியல் தான், அரசியல் காரியங்களை செய்யறாங்க, ஒன்றிய அரசு பழி வாங்குகிறது, இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் வந்தால் இந்த ரெய்டு வந்து பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தி இருப்பதாக நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா அது வரும் தானே சார்? இதை நம்ம எதிர்பார்க்கல. அந்த ஸ்டேட்மெண்ட் ஒவ்வொரு மினிஸ்டரும் வீட்லயும் ரெய்டு நடக்கும் போது இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு தானே இருக்கு. ஏற்கனவே இந்த கதிரானந்துக்கு பிடிப்பட்ட போதே இந்த ஸ்டேட்மெண்ட் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்தாங்க. அது வந்து அப்ப ஆளுங்கட்சி இல்ல, அப்போ அது எதிர்கட்சி. ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்க கூடாது. 2019 திமுக எதிர்கட்சி. அப்ப என்ன வேணாலும் கொடுக்கலாம் ஸ்டேட்மெண்ட். ஆளுங்கட்சின்னா அது அண்ணாவே உதாரணம் சொல்லியிருக்காரு. கையில கரண்டியை வச்சு, வெற்று கரண்டியை வைத்து சண்டை போடும்போது எதிர்கட்சி தம்பி, வெற்று கரண்டியில் சாதம் வைத்துக் கொண்டு சண்டை போட்டால் அது ஆளுங்கட்சி. சாதம் சிந்திடக்கூடாதுங்கிற கவனத்தோடு தான் சண்டை போட முடியும். இது அண்ணா சொன்ன உதாரணங்க. அது இன்னைக்கும் பொருந்தும். ஆளுங்கட்சி கொஞ்சம் பல நேரங்கள்ல பல அடிகளை வந்து யோசிச்சுதான் எடுத்து. நிறைவாக சார், சுருக்கமாக, செந்தில் பாலாஜி, அடுத்து பொன்முடி, அடுத்து இப்போ துரைமுருகன் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் படி தேர்தல் நெருங்க இந்த ரெய்டு அப்படிங்கிறது நீண்டு கொண்டே போறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? எல்லா ரெய்டுகளும் அரசியல் தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒன்று. இரண்டாவது, இந்த மணல் சம்பந்தமான எல்லா விஷயங்களும் கிராம அளவுக்கு உடனே போய் சேரும். இப்போ உதாரணமா செந்தில் பாலாஜி ஜாப் ஸ்கேம், அதிமுக ஆட்சியில் நடந்த ஜாப் ஸ்கேம், அதிமுக ஆட்சியில் நடந்து அது வந்து சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தை அட்ராக்ட் பண்ணுதுன்னு சொல்லி நேற்று வரைக்கும் செந்தில் பாலாஜியோட பிரதர் எங்க இருக்காருன்னு யாருக்குமே தெரியாது. அப்படியான ஒரு விஷயம். இது வந்து கொஞ்சம் மாறுபட்டது. ஒன்று, 2019 தேர்தல் நேரத்துல பிடிபட்ட பணம், அது ஒரு 11 கோடி ரூபாய், அது சம்பந்தமானது மட்டும்தானா? அது நமக்கு நாளை மறுநாளுக்குள்ள தெரியும்னு நான் நினைக்கிறேன். இல்ல அதையும் தாண்டிய நோக்கம் இருக்கா? நோக்கம் பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியது இல்ல, கிடைக்கிற ஆவணத்தை பத்தி தான் நம்ம கவலைப்படணும். என்ன நோக்கத்துக்காக வேணாலும் போலாம், ஆனா என்ன கிடைக்குதுங்கிறத வச்சுதானே அடுத்ததை பில்டப் பண்ண போறாங்க. அதனால அது வரைக்கும் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அப்படி என்பது இந்த துறையில இருக்கிற ஓய்வு பெற்ற சீனியர் அதிகாரிகளோட கருத்து. அப்போ இது எப்படி வந்து திமுக ஹேண்டில் பண்ண போகுது,
ஏன்னா ஒன்றிய அரசு மேல கடுமையான விமர்சனங்கள் தொடர்ந்து வைத்துக் கொண்டு தான் வரணும், வேற வழி கிடையாது. அவங்களோட வார் ஆஃப் நேரட்டிவ்ல அந்த அரசியல் உரையாடலை அவங்க பில்டப் பண்றதுல அந்த ஸ்டாண்டு தான். அப்ப திமுக அது ஊழல் செய்யற கட்சி, தொடர்ந்து தவறுகளை செய்யறாங்கிற நேரட்டிவை தான் பிஜேபி பில்டப் பண்ணிட்டே வருது. நமக்கே அது நல்லா தெரியுது. அண்ணாமலையோட பல்வேறு ரியாக்ஷன்ஸ் இதை வச்சு நம்ம எளிதாக யூகிச்சுக்கலாம். ஸோ ரெண்டு பேரும் அவங்கவுங்க நேரட்டிவ்குள்ள போகும்போது இடையில இந்த அதிகாரிகள் அவங்க பலிகடை ஆயிடக்கூடாது என்பதுதான் மூத்த அதிகாரிகளோட கவலை. பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். திமுகங்கிற கட்சியுடைய பொதுச் செயலாளர் வீட்டிலேயே ரெய்டு நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு பிம்பம் கண்டிப்பா அது உருவாக்கப்படும். ஆனா ஆவணங்கள் என்ன கிடைக்குது, அதற்கு பிறகு யாரை ப்ரூவ் பண்றா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு கட்டமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நன்றி சார். பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Repco Home Finance, your dream home awaiting you. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.